கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம ஆதியாகமத்திலேருந்து இது வரைக்கும் நீதிமொழி வரைக்கும் பார்த்துருக்குறோம். இந்த தினத்துலேருந்து நம்ம பிரசங்கி பார்க்க போகிறோம். பிரசங்கி மொத்தம் 12 அதிகாரங்கள் இருக்குது. இந்த 12 அதிகாரத்துலேயும் மொத்த வசனங்கள் 222 வசனங்கள் பிரசங்கியில் இருக்குது. இப்போ இதில் நம்ம முதலாவது பார்க்கும்போது என்ன அப்படின்னா, இந்த பிரசங்கி எழுதினது யார் அப்படின்னா சாலமோன் ராஜா தான் எழுதியிருக்கிறார். சாலமோன் ராஜா யாருன்னா தாவீது ராஜாவுடைய மகன் தான் சாலமோன் ராஜா. கர்த்தர் அவனுக்கு அதிகமான ஞானத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ நிறைய நீதிமொழி நம்ம பார்க்குறோம், நிறைய ஞானத்தை கொடுத்து நிறைய பாடல்கள்லாம் பாடினாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் இப்போ பிரசங்கியும் சாலமோன் ராஜா எழுதினதான். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அவர் என்ன சொல்கிறார், தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியம். எருசலேமுக்கு இப்போ எருசலேமுக்கு ஃபுல்லாக யார், தாவீதுக்கு அப்புறம் தாவீதுடைய மகன் சாலமோன் தான் என்ன செஞ்சார், ராஜாவாக இருந்தது பார்க்குறோம். எருசலேம் ஃபுல்லாக ராஜாவாக இருந்ததை பார்க்குறோம். அதனால தான் அவர் சொல்லியிருக்கிறாரு, தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். பிரசங்கி வாக்கியங்கள்லாம் சாலமோனுடைய வாக்கியம் அவர் என்ன எழுதினார் அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிரசங்கில் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்னா, அவர் எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எல்லாமே மாயை தான் சொல்கிறார். உலகத்தில் படைக்கப்பட்டது கர்த்தர் சிருஷ்டித்த சிரிப்புகளில் எல்லாமே மாயன்னு சொல்லியிருக்காரு. என்ன மாயை அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, சூரியனுக்கு கீழே, சூரியன் எங்கே இருக்குது, வனத்தில் இருக்குது. அந்த சூரியனுக்கு கீழே யார் இருக்கிறா, மனுஷர்கள் இருக்கிறாங்க. அந்த மனுஷர்கள் என்னெல்லாம் பிரயாசப்படுறாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு பலன் என்ன அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம என்ன கஷ்டப்பட்டு பலன் செய்கிறோம், ஆனால் அது என்ன பிரயோஜனமாக இருக்கா அப்படிங்கிறார். எல்லாமே மாய. அந்த இதில் அர்த்தத்தில் சொல்கிறார் எப்படின்னா, ஒரு சந்ததி போகிறது, ஒரு சந்ததி பிறக்கிறது, ஒரு சந்ததி நினச்சது அழிஞ்சு போகுது. அதை தான் சொல்கிறாரு, ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது, பூமியை என்றைக்கு நிலைத்திருக்கு. பூமி மட்டும் நினைச்சது என்றைக்கு நிலைச்சிருக்கிறது. ஆனால் மனிதங்க நினைச்சுறாங்க, ஒரு சந்ததி வருது, அந்த சந்ததி வயசானோன்னு நினைச்சுறாங்க, அவங்க மறைச்சு போகிறாங்க, அடுத்தலாம் அவங்க தலைமுறைகள் வராங்க, அடுத்தலாம் அவங்க தலைமுறை, எப்படி நினைச்சது, மனிதர்கள் எல்லாம் மாறி மாறி வரனால தான் மாயன்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்க்குறோம், சூரியன் நினைச்சது உதிக்குது, சூரியன் நினைச்சது காலையில் நினைச்சது உதிக்குது, மாலையெல்லாம் நினைச்சிருது அஸ்தமிக்கிறது, மறைஞ்சிருது. ஆனால் தான் உதித்த இடத்திற்கு திரும்பவும் நினைச்சது அது தீவிரிக்குதான். அதே போல் காற்று நினைச்சது தெற்க போய் நினைச்சது வீசுது, தெற்க போயிட்டு திரும்ப நினைச்சது அது வடக்க வருது. காற்று தெற்கையிலேருந்து காற்று உற்பத்தி ஆகி வடக்கு வருது, வடக்கையும் சுற்றி சுற்றி சுழன்று அடிக்குது, அடிச்சுட்டு திரும்ப அந்த காற்று எங்கே தான் சுற்றின இடத்துக்கு தான் திரும்ப நினைச்சது அந்த தெற்க தான் நினைச்சது போயிருதுங்கிறாரு. அப்புறம் அதே போல் எப்படி காற்று அடுத்ததுக்கு போகிறதோ அதே போல் எல்லா நதிகளும் என்னச்சதுன்னா, நதியில் உள்ள தண்ணிலாம் நினச்சது எல்லாம் கடலில் போய் நினச்சது விழுது. அதான் கடலில் தான் சமுத்திரம், சமுத்திரத்தில் போய் நினச்சது ஓடி ஒழுது. ஆனால் அந்த நதி, எல்லா நதியில் உள்ள தண்ணீரும் சமுத்திரத்தில் போய் விழுந்தாலும் சமுத்திரம் நிரம்பாதான். ஏன்னா தாங்கள் உற்பத்தியான இடத்திற்கு நதிகள் நினச்சது மறுபடியும் திரும்ப நினச்சதான், மறுபடியும் திரும்புமா. எங்கே அந்த நதி உற்பத்தியாகி வந்துச்சோ அங்கேயே அது தண்ணி நினச்சது, கடலில் நினச்சது திரும்ப அந்த தண்ணி நினச்சி உற்பத்தியாகி அங்கே போகுதான். அதான் எல்லா வருத்தத்தினால் இருந்ததற்கு. ஆனால் மனுஷனால் இதை என்னச்சது வருத்தத்தினா, மனுஷனால் என்னது சொல்ல முடியாது, எல்லாம் வருத்தத்தினால் நிறைஞ்சிருக்கு. இது தண்ணி இப்படி வருது போகுது, காற்றடிக்கு, இதை மனுஷனால் எதுவும் செய்ய முடியுமா, ஒன்றும் செய்ய முடியாது. அதான் சொல்கிறாரு, மனுஷனால் இதை ஒன்றுமே செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் காண்கிறதுனால் நம்ம என்னச்சிடும், இதெல்லாம் காண்கிறோம், காற்றடிக்கிறது, நதி தண்ணி சமுத்திரந்து விழுறது எல்லாமே என்னச்சிடும் காண்கிறோம். ஆனால் எல்லாமே அது மாத்திரமில்ல, எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம், எல்லாத்தையும் நம்ம கண்டாலும் எதாவது நம்ம கண் நினைச்சதுல திருப்தி ஆகாதான். அதே போல என்னத்தை கேட்டாலும் கேட்குறதுலேயும் காது நினைச்சதுதான், செவி நிரப்பப்பட்டதும் இல்லையா. நம்ம கண் நினைச்சது கண் எல்லாது பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ அடுத்த லட்சது நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம் வச்சுட்டோம், நீ திருப்தி ஆகிட்டு சகல பொருட்களையும் பார்த்துட்டோம், அதனால இனி கண்ணை வச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போமா? இல்லை. கண்ணு நினைச்சது எப்பவும் நம்ம நினைச்சது நம்ம திறந்துருந்தாலும் எல்லாவற்றையும் நினைச்சது பார்க்குறோம். அதே போல் செவினா காது நினைச்சது நம்ம காதுனால நினைச்சிடறோம், அதாவது பேசுறது சவுண்டு எல்லாமே நினைச்சிடறோம், நம்ம கேட்குறோம். ஆனாலும் அந்த காது நிரம்பிட்டு இருக்கா? இல்லை. அது நினச்சி திரும்ப அடுத்தலாம் நினைச்சது யார் என்னதுனாலும் திரும்ப கேட்டுட்டு இருக்கோம். அதே போல தான் சொல்றாரு, முன் இருந்தது இனிமேல் என்ன செய்யாது இருக்கும். இப்போ என்னது, காது கண்ணு கண்டாலும் திருப்தி அடையாது, திரும்ப திரும்ப நினச்சி நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருப்போம். இது போதான், நான் இனி பார்க்க மாட்டேன்னு இருந்தால் மரணம் தான் சமைக்கிறது, தூங்கிட்டே தான் இருக்கணும். அல்லது அப்படி இருந்தால் தான் எதையும் பார்க்க முடியாது. கண் நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும், கண்கள் எல்லாத்தையும் காணும், அதனால அது திருப்தி ஆகிறது இல்லைன்னு சொல்கிறாரு. அப்புறம் செவி அதே போல தான்,
நம்ம எல்லாத்தையும் காது நம்மளோட இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும், காது எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம். செவிடனுக்கு தான் என்ன செய்யாது, கேட்காது. அதுபோல் கண் தெரிய பார்வையற்றவனுக்கு என்ன செய்யாது, ஒன்றுமே பார்க்கறதுக்கு தெரியாது. அதே போல் அதான் சொல்கிறார், முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும். முந்தி எப்படி இருந்துச்சோ அது இப்போவும் என்ன செய்து இருக்குது. முன்னால் எப்படி கண் பார்த்துக்கிட்டே இருக்காங்களோ அது இப்போ வரைக்கும் என்ன செய்து இருக்குது. காது முன்னால் உள்ளது இப்போ கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே போல் தான் சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றும் இல்லை. சூரியனுக்கு கீழே நூதனமானது என்ன செய்யல, ஒன்றும் எல்லாம் வருது போகுது அப்படி தான் இருக்குதே தவிர நிலச்சிருக்கிறது எதுவுமே கிடையாது. பூமி தான் நினச்சது நிலச்சிருக்குதுங்கிறாரு. அப்புறம் இதெல்லாம் நான் நூதனன்னு சொல்லப்பட்டதாக ஒரு காரியமும் இல்லை. இது பூர்வ காலங்களில் உள்ளது தான் இப்போ உள்ள காலங்களில் என்ன செய்யுது நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறாரு. அப்புறம் முன் இருந்தவைகளை பற்றி ஞாபகமே இல்லையாம். அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கும் ஞாபகம் இறாங்கிற. முன்னால் இருந்தது நமக்கு என்ன செய்யுது, முன்னால் சிறு பிள்ளைலாம் இருக்கும்போது எல்லாம் பார்த்து எல்லாம் இப்போ எல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கா, இல்லை எல்லாம் மறந்து போயிடும். 1-2 காரியங்கள் ஞாபகம் இருக்கும், மற்ற எல்லாமே நமக்கு தெரியுமா, ஒன்றும் தெரியாது. அதே போல் தான் இனி பின்வர காரியங்களை பற்றியும் இனிமேல் வருவது காரியம் பற்றியும் நமக்கு எதுவும் ஞாபகம் வருமா, வராது. அது என்னென்ன நடக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதை சொல்கிறார், பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலருக்கு ராஜாவா எருசலேமில் சகல இஸ்ரவேலருக்கும் என்ன செஞ்சார், ராஜாவா இருந்தார் சாலமோன். அவர் பிரசங்கம் பண்ணுறதுனால சாலமோன் பிரசங்கியாருன்னு சொல்லி வச்சுருக்கு. அப்புறம் வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாக விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கு என் மனத்தின பிறகு வானத்துக்கு கீழே என்னெல்லாம் நடக்கு அப்படிங்கிறத அவர் என்ன செய்யறது, ஞானமாக என்ன செய்யணும், இதெல்லாம் ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவரோட மனசை என்ன செஞ்சாராம், பிரயோகப்படுத்தினாராம். ஆனால் மனுபுத்திரர் இது கடும் தொழில் அடிப்படும்படிக்கு தேவன் அவர்களுக்கு என்ன செஞ்சாராம், அதை நியமித்திருக்கிறாராம். அதான் சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து நான் பார்த்தேன். சூரியனுக்கு கீழே என்னென்ன காரியங்கள்லாம் நடக்கு என்பதை நான் என்ன செஞ்சேன், நான் கவனித்து பார்த்தேன். ஆனால் என் பார்வைக்கு என்னது, எல்லாமே மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எல்லாமே மாயை தான், மாயையும் மனசுக்கு என்னது சஞ்சலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தபடியாக சொல்கிறாரு, ஏதாவது ஒரு காரியம் கோணலாக இருக்குதுன்னு வச்சுக்கணும், அந்த கோணலான காரியத்தை என்ன செய்ய முடியாதான், நேராக்க முடியாதான். அடுத்தல குறைவானதை என்ன செய்ய முடியாது, எண்ணி முடியாதான். கோணலானது கோணலானதான், அதை என்ன செய்ய முடியாது, அது சரியாக்க முடியாது. அது குறைவாக இருக்கிறது என்ன செய்யாது, என்ன செய்யுது, எண்ணிக்கவும் முடியாதான். அதான் நான் பெரியவனாக இருந்து எனக்கு முன் எருசலேமிலிருந்து எல்லாரையும் பார்க்கலாம். அவர் சொல்றாரு, இப்போ அவர் சின்ன வயதிலிருந்தே வளர்ந்து வந்திருக்கிறாரு, இப்போ ராஜாவாக இருக்காரு, இப்போ பெரியவனாக இருக்கிறாரு. அப்போ அவர் பெரியவன் ஆறதுக்கு முன்பாக எனக்கு முன் எருசலேமில் இருந்து எல்லாரையும் பார்க்கலாம். அவருக்கு முன்னால் அவர் பெரியவராக இருக்கிறாரு, அதுக்கு முன்னால் இஸ்ரவேலிருந்து அவருக்கு முன்னால் எல்லாரும் பார்க்கலாம். ஞானம் அடைந்து நான் என்ன செஞ்சேன், எல்லாரையும் பறிக்கலாம். ஞானத்தை எருசலேமிலிருந்து எல்லாரும் பறிக்கலாம். ஞானம் அடைந்து நான் என்ன செஞ்சேன், தேரணங்கிறார். ஏன்னா கர்த்தர் அவனுக்கு என்ன செஞ்சார், மிகுதியான ஞானத்தையே கொடுத்தாரு. மிகுந்த ஞானத்தையே அறிவு என்ன செஞ்சார், கர்த்தர் கொடுத்தாரு. அதனால் அவர் என்ன செய்தார், எனக்கு கர்த்தரே சொல்லிட்டார்ல, எனக்கு முன்னும் பின்னும் இதே போன்ற ஞானம் உள்ளவர் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டார். அதனால தான் அவர் தைரியமாக சொல்கிறார். இப்போ நம்ம சொல்ல முடியுமா, தைரியமாக சொல்ல முடியாது. அவர் கர்த்தரே எல்லாம் சொன்னனால அவர் சொல்கிறாரு. நான் பெரியனாக இருந்து எனக்கு முன் எருசலேமிலிருந்து எல்லாரும் பறிக்கல, நான் இருந்த ஞானமிடம் தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவு நினைச்சது கண்டு. என் மனம் எனக்கு மிகுந்த ஞானம் இருக்குது, எனக்கு அறிவு இருக்குங்கிறது நான் என்ன செஞ்சது, எனக்கு கண்டு அடைஞ்சேன். ஆனாலும் கண்டு அடைஞ்சு அதை நான் என்ன செஞ்சேன், நான் உள்ளத்தில் என்ன செஞ்சேன், நான் சொல்லிக்கொண்டேன். சொல்லிட்டு சொல்கிறாரு, ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தையும் மதியினத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை என்ன செஞ்சேன், நான் பிரயோகம் பண்ணினேன். இதுவும் என்னது, எனக்கு மனதுக்கு சஞ்சலமாக தான் இருக்குதுன்னு சொல்லி நான் கண்டேங்கிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படுற காரியங்களெல்லாம் கவனித்து பார்த்தேன், அதுவும் எனக்கு என்னது, மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குதுன்னு சொல்கிறாரு. இப்போ இதில் அறிவையும் நான் எல்லாம் பிரயோகம் பண்ணி பார்த்தேன், ஞானத்தை அறிவை நான் பிரயோகம் பண்ணி பார்த்தேன். பிரயோகம் பண்ணி பார்த்தாலும் இதுவும் என் மனதுக்கு என்னது சஞ்சலமாக இருக்கிறத நான் என்ன செஞ்சேன், நான் கண்டேங்கிறாரு. அதனால் சொல்கிறாரு, அதிக ஞானத்தினால அதிக சலிப்பு உண்டாம். அதிக ஞானம் இருந்தால் அதில் சலிப்பு தான் உண்டா. அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன்கிறார். நிறைய அறிவு இருக்கவனுக்கு நோவு வியாதி வந்துடும். அதிக ஞானம் இருந்தால் அடிச்சிடும், அது ஞானத்தினால சலிப்பே என்ன செஞ்சிருமா, உண்டாயிருமா. அதுதான் சொல்லியிருக்கிறாரு. அடுத்தபடியாக 2வது அதிகாரம். 2வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அவர் சொல்கிறாரு, என் உள்ளத்தில் நான் என்னெல்லாம் சொல்லி கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. சாலமோன் ராஜா பிரசங்கியார் அதை சொல்கிறார். என் உள்ளத்தில் என்னெல்லாம் சொல்லி கொண்டேன்னா, வா இப்போது நான் உன்னை என்ன செய்தேன், நான் சந்தோஷத்தினால சோதித்து பார்ப்பேங்கிறார். எதுவை, இருதயத்தை நான் உன்னை சந்தோஷத்தினால என்ன செய்வேன், நான் சோதித்து பார்ப்பேன் சொல்லிட்டு சொல்கிறாரு. இன்பத்தை நீ அனுபவி என்றேன்,
ஆனால் இதுவும் என்னது எனக்கு மாயை தான் இருந்துச்சுங்காரு. சந்தோஷத்தை சோதித்து பார்த்தாராம், இன்பத்தை அனுபவி சொல்லிட்டு பார்த்தாராம். ஆனால் என்ன சந்தோஷம் இருந்தாலும் என்ன இன்பம் இருந்தாலும் எல்லாமே என்னது அது மாயைதான்னு சொல்லி மாயை தான் இருந்துங்கிறார். சொல்லிட்டு சொல்றாரு, நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும் சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்று நான் சொன்னேங்கிறார். நகைப்பு பார்த்து அது பைத்தியம்னு சொன்னாராம், சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யுன்னு சொல்லி சொன்னாராம். வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்க நாளலும், வானத்துக்கு கீழே தான் என்ன செய்கிற மனுஷங்க உயிரோடு இருக்கிறோம். அந்த வானத்துக்கு கீழே மனுஷங்கள் உயிரோடு இருக்க நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை நான் என்ன செஞ்சேன், ஞானத்தால் நான் தேற்றி கொண்டு வந்தேன். வானத்துக்கு கீழே மனுஷங்கள் உயிரோடு இருக்க நாள் வரைக்கும் என்னெல்லாம் செய்கிறான்னு சொல்லி இருதயத்தை நினைச்சிடேன். நான் ஞானத்தால் தேற்றி கொண்டு இருக்கும் போதே திடீர்னு நினைச்சதேன், என் தேகத்தால் நான் என்ன செஞ்சேன், மதுபானத்தால் சீராட்டி கொண்டு இருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டு இருக்கவும் என் உள்ள வகை தேடுங்கிறார். அதான் நகைப்பை குறித்து சந்தோஷத்தை குறித்து எல்லாம் என்ன செய்யணும்னு சொல்கிறாருல, அதுதான் இப்போ திடீர்னு அவருக்கு என்ன செஞ்சுச்சான், திடீர்னு எல்லாமே அனுபவி அப்படிங்கிற எல்லாமே மாயை தானே. அப்போ அந்த மாயங்கிறனால அவர் என்ன செய்கிறாருன்னா, எல்லாம் மாயா இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சேன், தேகத்தை தேற்றி கொண்டு இருக்கும்போது மதினத்தை பற்றி கொண்டு என் உள்ளத்தை நினைச்சேன், வகை தேடி கொண்டேன். அதனால என்ன செஞ்சேன், தேகத்தால் மதுபானத்தால் என்ன செஞ்சுட்டேன், நான் சீராட்டிட்டேன் அப்படிங்கிறார். ஆனால் நான் பெரிய வேலைகளை நான் என்ன செஞ்சேன், நான் செய்தேன். பெரிய வேலைகளை செய்தாலும் எனக்கு என்ன அப்படின்னா, பெரிய வேலைகளை செய்தேன், எனக்காக வீடுகளை கூட நான் என்ன செஞ்சேன், கட்டினேன். பெரிய வேலை செஞ்சேன், எனக்காக பெரிய வீடுகளை கட்டினேன். பெரிய திராட்சை தோட்டத்தை கூட நான் நாட்டினேன். எனக்காக தோட்டத்தையும் சிங்கார வனங்களையும் கூட நான் என்ன செஞ்சேன், நான் உண்டாக்குனேன். அவைகளில் சகல வித வகை கனி விருட்சங்களையும் கூட நான் என்ன செஞ்சேன், நாட்டினேங்கிறார். பெரிய வேலை செஞ்சு பார்த்தேன், எனக்காக பெரிய வீடை கட்டினேன், திராட்சை தோட்டத்தை நாட்டினேன், எனக்காக தோட்டங்கள் சிங்கார வனங்கள் எல்லாத்தையும் உண்டாக்குனேன். அவைகளில் சகலவித கனி விருட்சங்களையும் கூட நான் என்ன செஞ்சேன், நாட்டி பார்த்தேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சிக்கிறதுக்கு குளங்களை கூட நான் என்ன செஞ்சேன், உண்டு பண்ண. ஏன்னா மரத்துக்கு தண்ணி வேணும்ல, அதற்காக என்ன செய்றாரு, குளத்தையே என்ன செஞ்சாராம், உண்டு பண்ணாராம் அது தண்ணிக்காக. அடுத்தபடியாக வேலைக்காரிகளை கூட நான் என்ன செஞ்சேன், நான் சம்பாதித்தேன். வேலைக்காரிகளை சம்பாதித்தா கூட வீட்டிலும் எனக்கு என்ன செஞ்சாங்க, வேலைக்காரங்க என்ன செஞ்சாங்க, எனக்கு பிறந்தாங்க. வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்களும் அங்கே குடும்பத்தை அங்கே என்ன செய்கிறாங்க, குழந்தைகள்லாம் பிறந்தாங்க. அப்படி வேலைக்காரி வெளியிலேருந்து நான் சம்பாதித்து கொண்டு வந்தேன். என் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்க மூலமாகவும் வேலைக்காரங்க நினச்சது அங்கே பிறந்து வந்தாங்க. எனக்கும் எருசலேமில் இருந்து எல்லாரும் பாரிக்கலாம். அவர் எருசலேமுக்கு வர்றதுக்கு முன்பாக இருந்த எல்லாரையும் பாரிக்கலும் ஆடு மாடு முதலான திரளான ஆஸ்திகள் யாருக்கு, சாலமோன் ராஜாவுக்கு இருந்துச்சான். அவருக்கு முன்பாக இருந்தவங்களை விட சாலமோன் ராஜா எருசலேமுக்கு ராஜா வந்த பிறகு அவருக்கு தான் இருந்துச்சு அத்தலான ஆடு மாடுகள் ஆஸ்திகள் எல்லாம் இருந்துச்சு, அவருக்கு இருந்துச்சான். அதனால அவர் சொல்றாரு, வெள்ளி இருந்துச்சு, பொண்ணு இருந்துச்சு, ராஜ சம்பத்து, மாகாணங்கள பொருள் எல்லாத்தையும் நினைச்சேன். எல்லாம் இருந்ததுனால எல்லாத்தையும் சேகரித்தேன். வெள்ளி பொண்ணு எல்லாமே நினைச்சேன், நான் சேகரித்தேன். சங்கீதக்காரிகள், மனுபத்திற்கு இன்பமான பலவிதமான வாத்தியங்களை கூட நான் என்ன செஞ்சேன், நான் சம்பாதித்தேன். ஆனால் எனக்கு எல்லாம் சம்பாதித்தாலும் எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரையும் பார்க்கிலும் நான் பெரியவனும் எனக்கு முன் இருந்தவர்களை விட நான் என்ன செஞ்சேன், பெரியவர்களும் சம்பாத்தியத்தில் என்ன செஞ்சேன், சம்படனும் ஆகியிருந்தேன். என் ஞானமும் என்னோட தான் என்ன செஞ்சு, என் கூட தான் என்ன செஞ்சிச்சு, எனக்கு இருந்துச்சு. ஆனாலும் என் கண்கள் எதெல்லாம் இச்சித்துச்சோ அதில் ஒன்றையே நான் என்ன செய்யலை, நான் தடை பண்ணலைங்கிறார். கண்கள் இச்சித்து அதான் மதுபானம் குடித்தேங்கிறாருல, தேகத்தால் மதுபானம் சீராட்டி கொண்டிருந்தேங்கிறாரு. 1000 மனைவி இருக்குது, 300 மனைவி 700 மறுமனையாட்டி இருக்குது. அதான் அவர் சொல்கிறாரு, கண்களில் என்னெல்லாம் எச்சித்துச்சோ அதுக்கு நான் ஒன்றுமே நினச்சல, நான் தடை பண்ணலை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டான்னு விளக்கலை. இருதயத்துக்கு என்னெல்லாம் சந்தோஷத்தை அனுபவிக்கணுமோ எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சேன், நான் இருந்தேன். அதை விளக்கி வைக்கலை. நான் செய்த முயற்சியெல்லாம் என் மனம் மகிழ்ச்சி. அவர் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறாரோ அதெல்லாம் வெற்றிகரமாக நடந்ததுனால என் மனம் நினச்சது எனக்கு மகிழ்ச்சி கொண்டு இருந்துச்சு. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன்கிறார். நான் பட்ட பிரயாசத்தில் இது எல்லாமே எனக்கு என்னது, நான் வந்த பலன், எனக்கு இப்போ நான் பிரயாசத்தினால எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன் அப்படிங்கிறார். அப்புறம் சொல்றாரு, என் கைகள் செய்த சகல வேலைகளையும், கையினால் பல வேலைகள் நினைச்சது செய்கிறார். கைகளால் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் நான் என்ன செஞ்சேன், நான் கண்ணோக்கி பார்த்தேன். ஆனால் இதுவும் என்ன இதோ எல்லாம் நினைச்சது எனக்கு மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருந்தது. சூரியனு கீழே பலன் ஒன்றுமே இல்லைங்கிறார். சூரியனு கீழே இதுக்கு முன்னால் ஒரு இடத்துல பார்த்தோம், சூரியன் கீழே பலன் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பார்த்ததை இப்போமா அல்லது சொல்கிறாரு, சூரியன் கீழே நான் எல்லாம் பார்த்துட்டேன், எல்லாம் அனுபவித்து பார்த்துட்டேன். என் கைகள் கண்டது வேலைகள், நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் கண்ணாக்கி பார்த்துட்டேன், எல்லாத்தையும் அனுபவித்து பார்த்துட்டேன். ஆனாலும் எல்லாமே எனக்கு மனதுக்கு சஞ்சலமாக தான் இருக்குதே தவிர
எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக தான் இருக்குது, சூரியனுக்கு கீழே எந்த பலனுமே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, பின்பு நான் ஞானமானது என்ன என்றும், ஏன்னா கத்த ஞானத்தை கொடுத்துருக்குறாரு, அதாவது சொல்கிறாரு ஞானமானது என்ன என்றும் பைத்தியமும் மதியனமும் என்ன என்றும் நான் பார்த்து அறியும்படி நான் செஞ்சேன். நான் திரும்பி பார்த்தேன், ராஜாவுக்கு பின்வரும் மனுஷன் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி செய்ததே தான் செய்வான் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சேன், நான் திரும்பி பார்த்தேன் அப்படிங்கிறாரு. ஆனால் அதில் இந்த இருளை பார்க்கலும் வெளிச்சம் எவ்வளோ உத்தமம். இருளை பார்க்கல நினைச்சது வெளிச்சம் தான் நமக்கு நினைச்சது, இருளை பார்க்கல வெளிச்சம் தான் நமக்கு நினைச்சது உத்தமாக இருக்கிறது. அதான் சொல்கிறாரு, அவ்வளவா நான் நினைச்சது என் மதியனத்தை பார்க்கலும் ஞானம் தான் உத்தம் என்று கண்டேன். இருளை பார்க்கலும் வெளிச்சம் எவ்வளோ உத்தமாக இருக்குதோ அதே போல் மதியனத்தை பார்க்கலும் ஞானம் தான் உத்தம் என்று கண்டேன். இருளை விட வெளிச்சம் உத்தமாக இருக்கிறது போல் மதியனத்தை விட ஞானதான் உத்தம்னு சொல்லி நான் கண்டேன். ஞானியின் கண்கள் அவன் முகத்தில் நினைச்சது இருக்குது, ஞானியின் கண்கள் அவன் முகத்தில் இருக்கிறது. மூடனோ இருளில் நினைச்சதான் நடக்கிறான், ஆகிலும் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே விதமாக நினைச்சது சம்பவிக்கிறதுன்னு சொல்லி நான் கண்டேங்கிறார். ஞானியின் கண்கள் என்னது என் முகத்துக்கு முன்னால் இருக்குது, மூடனோ இருளில் நினைச்சதான் நடக்கிறான், எல்லாவற்றிலும் எல்லாருக்கும் ஒரே விதமாக தான் சம்பவிக்கிறது என்று நினச்சிருந்தேன், நான் கண்டு கொண்டேங்கிறார். அதனால் மூடனுக்கு சம்பவிக்கிறது போல தான் எனக்கு நினச்சது நான் சாலமன் ராஜா யார், ஞானி, அதாவது சொல்றாரு, மூடனுக்கு எப்படி சம்பவிக்குதோ அதே போல எனக்கு நினைச்சது சம்பவிக்கிறது. அப்படி இருக்க நான் அதிக ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன என்று நான் சிந்தித்து பார்த்தேன். எனக்கு எவ்வளோதான் ஞானம் இருந்தாலும் அந்த மதியனுக்கு சம்பவிக்கிறப்ப தான் எனக்கு சம்பவிக்குது. அப்போ இதனால எனக்கு என்ன காரியம்னு சொல்லி நான் சிந்தித்து பார்க்கும்போது இதுவும் மாயே தான் என்று நினச்சி நான் என்ன செஞ்சேன், நான் என் உள்ளத்தில் நினச்சிருந்தேன் என்னென்ன அப்படிங்கிறாரு. அதனால் அவர் சொல்கிறாரு, மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லைங்கிறார். மூடனாக தான் சரி, ஞானது எதுவுமே என்ன செய்ய என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை. இப்போது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் என்ன செய்யும், மறக்கப்பட்டு போவோம். மூடன் எப்படி சாகிறானோ அப்படி தான் நினைச்சிடறான், ஞானியும் சாகிறான். அதனால் இப்போ இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் வச்சு மறக்கப்பட்டு போயிடும். ஆகையால் இந்த ஜீவனை நான் என்ன செஞ்சேன், வெறுத்தேங்கிறார். ஜீவனை நான் வெறுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். அது சொல்கிறாரு, சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கிரியைகள் எல்லாம் எனக்கு நினைச்சது விசனமாக இருந்தது, இதுவும் நினைச்சது எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தபடியாக என்ன சொல்கிறாருன்னா, சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன், இதெல்லாம் வெறுத்துட்டேங்கிறேன். ஏன்னா இல்லை எல்லாம் மாயம் மனசுக்கு சஞ்சலமாக தானே இருக்குது. அதனால நான் என்ன செஞ்சேன், சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் என்ன செஞ்சுட்டேன், நான் வெறுத்துட்டேன். எனக்கு பின் வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. ஏன்னா இப்போ எல்லாம் அனுபவிச்சுட்டாரு, எல்லாம் வச்சுட்டாரு. இருந்தாலும் அவங்களுக்கு பிறகு அவங்க தலைமுறை சந்ததிகள் என்ன செய்யும், அதை காண தான் போகுது, அனுபவிக்க தான் போகுது. அதான் அவர் சொல்கிறாரு, சூரியன் பட்டு பிரயாசத்தில் வெறுத்துட்டேன், எனக்கு பின்வாங்கி போகிறவன் அதை நினச்சி தான் நான் வைத்து போக வேண்டியதாகவேன்னு சொல்கிறான், பின் வர போகிறவனுக்கு. அடுத்த சொல்கிறாரு, அவன் புத்திமானாக இருப்பானா, எனக்கு பிறகு வர்றவங்க நான் வச்சுட்டு போகிறது ஆஸ்தியை வச்சுட்டு போகிறேன்னா அப்போ அவன் பிள்ளைகள் தான் சந்தையில் வர முடியாது சொல்கிறாரு. அவன் புத்திமானாக இருப்பானா இல்லை மூடனாக இருப்பானா அது யார் அறிவாங்கிறார். இப்போ நான் ஞானவானாக இருக்கிறேன், எனக்கு அப்புறம் என் பிள்ளைகள் நினச்சது ஞானமாக இருக்குமா, மூடனாக இருக்குமா, புத்திமானாக இருக்குமா, எப்படி இருக்குன்னு நான் என்ன செஞ்சேன், நான் அறியேன் அப்படிங்கிறாரு. கர்த்தர் மட்டும்தான் அறிவார், நம்மளால் நினச்ச முடியாது, அறிய முடியாதுங்கிறார். அதான் சொல்கிறாரு, சூரியன் கீழே நான் பட்ட பிரயாசமத்தில் ஞானமாக சம்பாதித்த சகல வஸ்துகளின் பேரிலும் அவன் அதிகாரியாவான், இதுவும் என்னதுதான் மாயை அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, ஆகையால் சூரியனுக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலுள்ள ஆசையை நான் என்ன செஞ்சேன், விட்டு விட வகை பார்த்தேங்கிறாரு. ஏன்னா இப்போ எல்லாத்தையும் அனுபவிச்சேங்கிறாரு. குடிக்க கூட செஞ்சாரு, மனைவிகளை அதிகமாக சம்பாதிச்சேன் பண்ணாரு. சூரியனுக்கு கீழே கண்ட காட்சி எல்லாமே அனுபவிக்கணும், எல்லாமே அனுபவிக்கணும்னு நினச்சேன், எல்லாமே அனுபவித்து பார்த்து ஒன்றும் என்னோட பட்ட பிரயாசத்தினால எனக்கு ஒன்றும் பலன் இல்லை. அதனால் நான் என்ன செஞ்சேன், என் ஆசையை விட்டு விட நான் வகை பார்த்தேங்க. என்னதெல்லாம் வீணான ஆசை எல்லாமே என்ன செஞ்சார், எல்லாமே இச்சித்தார், எல்லாமே ஆசைப்பட்டார். அதனால தான் வச்சுருந்தாரு, எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சேன், நான் விட்டு விடுறதுக்கு நான் என்ன செஞ்சேன், வகை பார்த்தேங்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், அதான் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வேணும், தகுதி இல்லாமல் எல்லாம் செய்ய முடியாது. அதுக்கு தான் சொல்கிறாரு, நான் எல்லாத்தையும் என்ன செஞ்சேன், அனுபவித்து பார்த்தது எல்லாத்தையும் என்ன செஞ்சு விட்டுவிடன்னு வகை பார்த்தேன் சொல்லிட்டு சொல்கிறார். ஒருவன் புத்தியாக இருக்கிறான், ஒருவன் யுக்தியாக இருக்கிறான், ஒருவன் நினைச்சிடான் நிதானத்தோடு இருக்கிறான், இருந்து நினைச்சிடான் இந்த பிரயாசப்படுறான். ஆயிலும் அப்படி பிரயாசப்படாது இருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக நினைச்சதை விட்டு விட. ஒருத்தன் புத்தி யுக்தி நிதானம் எல்லாம் நினைச்சதான் பிரயாசப்படுறான். ஆனால் அப்படி பிரயாசப்படாது இருந்த வேறொருவனுக்கு அதை நினைச்சிடான் சொந்தமாக நினைச்சிடான், அதை விட்டு விட வேண்டியதாகுது. அப்போ இதுவும் என்னதுதான், மாயை தான் அப்படின்னு சொல்கிறார். இதுவும் மாயையும்
பெரிய தீங்குமா இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்கிறாரு, மனுஷன் சூரியன் கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களிலும் அவனுக்கு பலன் என்ன அப்படிங்கிறார். இதயத்தினால எந்த விதமான நினைச்சது பலனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்றாரு, அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளதுங்கிறார். மனுஷன் சூரியன் கீழே பிரயாசப்படுற பிரயாசங்கள் எண்ணங்கள் இது எல்லாமே நினைச்சது, அதனால இருந்து ஒரு பலனும் இல்லைன்னு சொல்றாரு. அவன் நாட்கள்லாம் அலுப்புள்ளது அப்படிங்கிறார். அலுப்புள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது அப்படிங்கிறார். சொல்லிட்டு ராத்திரியில் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லைங்கிறார். என்னதான் பகலில் என்னதான் வேலை செஞ்சாலும் தான் அனுபவித்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் இது என்ன செய்யுது, என் மனதுக்கு அது என்ன செய்யுது, இளைப்பாறுதல் இல்லை. ராத்திரியில் எனக்கு என்ன செய்யல, இளைப்பாறுதல் இல்லை. இதுவும் என்னது, என் மனதுக்கு இதுவும் இளைப்பாறுதல்னால இதுவும் மாயை தான் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் மனுஷன் புசிக்கிறான் குடிக்கிறான், ஆனால் தன் பிரயாசத்தின் பலன் நினச்சிதான் புசித்து குடித்து தன்னுடைய பிரயாசத்தின் பலன் அனுபவிப்பதை பார்க்கலாம் அவனுக்கு ஒரு நன்மை இல்லைங்கிறார். மனுஷன் புசித்து குடித்து இந்த பிரயாசப்பட்டாலும் அதை அனுபவித்தாலும் அவனுக்கு என்ன செய்யல, ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து தான் வருதுன்னு சொல்லி நான் கண்டேங்கிறார். எல்லாமே என்ன செய்தார், பூமிக்கு கீழே வானத்துக்கு கீழே இருக்கிறது எல்லாமே என்னது, எல்லாம் மாயதான். மாயன்னு சொல்லி நான் கண்டுக்கிட்டேன். ஆனால் அது எல்லாமே என்னது, கர்த்தருடைய கரத்தில் மட்டும்தான் இருக்குதுங்க. என்ன தேவன் தான் எல்லாத்தையும் உருவாக்குனார். அதனால் எல்லாமே தேவனுடைய சித்தம் தான், தேவனுடைய கரத்தில் இருக்கு. அவர் என்ன செய்கிறாரோ அதுதான் என்ன செய்யுது, நடக்க போகுது. நம்ம எதை பிரயாசப்பட்டனாலும் அது என்ன செய்யுது, வேஸ்ட்டு தான், எதுவுமே நடக்காது. அதான் எல்லாமே மாயன்னு சொல்கிறார். ஆனால் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறதுன்னு சொல்லி எல்லாம் மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்து பலனை அனுபவிப்பதை பார்க்கலாம் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லைன்னு சொல்லிட்டு இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து தான் வருதுன்னு சொல்லி நான் கண்டேங்கிறார். அதனால் என்னை பார்க்கலாம் யாரெல்லாம் சம்பரமாக சாப்பிடத்தக்கன்னு யார், என்னை பார்க்கலாம் துரிதமாக யாரெல்லாம் சம்பாதிச்சிருப்பா, அந்தளவில் நான் துரிதமாக சம்பாதிச்சேன், துரிதமாக சாப்பிட்டேன் அப்படிங்கிறாரு. ஆனாலும் தேவன் தமது பார்வைக்கு யார் நல்லவனாக இருக்கிறார், கர்த்தருடைய பார்வைக்கு யார் நல்லவர்களாக இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் நினைச்சாரு, ஞானத்தை கொடுக்குறாரு, அறிவியை கொடுக்குறாரு, இன்பத்தை கொடுக்குறாரு. ஆனால் பாவம் செய்கிறவங்களுக்கு தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிற வசமாக என்ன செய்கிறான், எல்லாத்தையும் வைத்துவிட்டு போயிடறாங்கிறாரு. அவனுக்கு என்ன தான் இருந்தாலும் என்ன செய்கிறான், எல்லாத்தையும் பாவிக்கு அவன் என்ன செய்கிறான், பாவம் செய்கிறான் வச்சுட்டு தான் போகிறானான். அதனால் இதை சேர்த்து வைக்கும் தொல்லையை கர்த்தர் நினைச்சிட்டு நியமிச்சிருக்கிறாரு. இதுவும் மாயதான், இதுவும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குங்கிறார். கர்த்தர் ஞானத்தை இன்பத்தை அறிவியோ அவருக்கு பிரியமான பார்வையாக நடக்கிறவனு கொடுக்குறாரு, மற்றவங்களுக்கு அதை கொடுக்குறதில்ல. இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்குன்னு சொல்லி கண்டேன்னு சொல்கிறாரு. இப்போ நம்மளாம் என்ன செய்யணும், எல்லாமே மாயம்தான். நம்ம கர்த்தரை மட்டும் என்ன செய்யணும், பிடிச்சிடும். எல்லாமே கர்த்தரோட கருத்தில் தான் இருக்குது. நம்மளால் எதுவுமே சாதிக்க முடியாது, செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம அதை உணர்ந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம இதை ஆசிரியப்பராகாமல்